ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாப். இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்து நாவல்டி பொருட்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்து அது பார்சல்லாம் கடைக்கு வந்துருச்சு. அதை ஓப்பன் பண்ணியும் வச்சுட்டேன். அது என்னென்ன பொருட்கள் என்னென்ன ரேட்டுக்கு வந்திருக்குங்கிறத, அதை என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறோங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். மை ஷாப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது இந்த மாதிரி பிளாஸ்டிக் நார். இது வந்து ஒரு பீஸ் 3 ரூபான்னு வரும், 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து உண்டியல். இது வந்து 12 ரூபாய்க்கு வரும், நம்ம 15 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது கட்டைப்பை. இது 26 ரூபாய்க்கு வரும், 35 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து உங்களுக்கு டூத் ப்ரஷ் அட்டை ஒன்று, ஒரு அட்டை 150 ரூபா பில்லிங் ரேட் ஆகுது. நம்ம ஒரு பீஸ் 20 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். 12 பீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து மஞ்சப்பை. இது ஒன்று 7 ரூபா வரும், நம்ம 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் இந்த மாதிரி துணி காய போடுற கயிறு. இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மீட்ரு வரும். இது வந்து 10 மீட்ரு வரும். நம்மளுக்கு பில்லிங் ரேட் வந்து 23 ரூபா வரும். 23 ரூபா வரும், நம்ம 30 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது வந்து 15 மீட்ரு வரும், 34 ரூபா வரும். இது வந்து நம்ம 50 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 20 மீட்ரு வரும், 45 ரூபா பில்லிங் ரேட்டு, நம்ம 60 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இது வந்து 25 மீட்ரு, 60 ரூபா பில்லிங் ரேட்டு, நம்ம 80 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்து சரடு. இது வந்து ஒரு பண்டலுக்கு வந்து 10 பீஸ் வரும். 10 பீஸ் நம்மளுக்கு வந்து 250 ரூபா வரும். ஒரு பீஸ் 25 ரூபா வரும், நம்ம 40 ரூபாய்க்கு கூட சேல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து பிளாஸ்டிக் நார். இது ஒன்று 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். நமக்கு பில்லிங் ரேட் வந்து 6 ரூபாய்க்கு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெம்பர் பால். இது ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 10 பீஸ் வரும், 280 ரூபா. ஒரு பீஸ் 28 ரூபா வரும், நம்ம 35 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்து பட்ஸ். ஒரு பேக்கெட் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு 20 பீஸ் வரும், 120 ரூபா வரும். ஒரு பீஸ் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது வந்து டிஸ்கோ ரப்பர் பேக்கெட்டு. இது வந்து ஒரு பேக்கெட் வந்து நம்மளுக்கு வந்து பில்லிங் ரேட் வந்து 3 ரூபா வரும், நம்ம 5 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் அவுட்டர் கடையாக இருந்தால் 10 ரூபாய்க்கு கூட சேல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து குங்குமம். ஒரு பீஸ் குங்குமம் வந்து 3 ரூபா 60 பைசா வரும், நம்ம வந்து 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்து கோபுரம் மஞ்சத்தூள். 10 ரூபாய்க்கு விற்கணும். இது ஒரு பீஸ் 5 ரூபா 50 பைசா வரும். நெக்ஸ்ட்டு குங்குமம். இதோட எம்ஆர்பி 9 ரூபாய், இதோட பில்லிங் ரேட் 4 ரூபா 50 பைசா வரும். நெக்ஸ்ட் இதெல்லாம் இந்த ஸ்கார்ப் மாதிரி தலைக்கு போடுறதுக்கு வாங்குவாங்க பசங்க. இதில் ஒரு 10 பீஸ் வாங்கினேன். இது ஒன்று வந்து 25 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்து தாலிக்கயிறு. இது வந்து ஒரு பேக்கெட் 25 ரூபா, நமக்கு பில்லிங் ரேட் வரும். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம கட் பண்ணி கொடுக்குற மாதிரி, இதோட பில்லிங் ரேட் வந்து 55 ரூபாய். நம்ம அதை கட் பண்ணி ஒரு கயிறு விற்கிறப்ப 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது வந்து பாத்திரம் வைக்கிற ஸ்க்ரப்பரு. இது வந்து பில்லிங் ரேட் வந்து 7 ரூபா வரும் ஒரு பீஸு, நம்ம வந்து 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இதுவும் ஸ்க்ரப்பர் தான், ஸ்ட்ரிப்பாக இருக்குது. 2 பீஸ் வரும். 2 பீஸ் வந்து பில்லிங் ரேட் வந்து 10 ரூபா வரும், நம்ம வந்து இது 15 ரூபாய்க்கு கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து இப்போ குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற ரப்பரு. இது வந்து ஒரு பீஸ் வந்து 5 ரூபா, பில்லிங் ரேட் வந்து 5 ரூபா வரும், நம்ம 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற ரப்பர் தான். இது வந்து ஒரு பீஸ் வந்து 3 ரூபா 50 பைசா வரும், நம்ம வந்து 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து சேவிங் ரேசரு. இதில் 2 டிசைனில் 2 பாக்ஸ் வாங்கினேன். ப்ளவுஸு ஹூக்ஸு ஒரு பேக்கெட் 8 ரூபா பில்லிங் ரேட். நெக்ஸ்ட்டு இது வந்து கடிகார செல்லு. இது வந்து பில்லிங் ரேட் வந்து நமக்கு ஒரு பீஸ் 9 ரூபா வரும். இதோட எம்ஆர்பி வந்து 13 ரூபா, நம்ம வந்து 12 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். இதோட பில்லிங் ரேட் வந்து ஒரு பீஸ் 13 ரூபா வரும். இதோட எம்ஆர்பி வந்து 18 ரூபா, நம்ம வந்து ஒரு 16 ரூபா 17 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து சீப்பு. இது ஒன்று 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். அப்புறம் இது வந்து 10 ரூபா ரெடி ஷேவு. இதில் ஒரு சரம் வாங்கினேன். நெக்ஸ்ட் இது வந்து கிளே. இதோட எம்ஆர்பி வந்து 150 ரூபா, இதோட பில்லிங் ரேட் வந்து 126 ரூபா. நெக்ஸ்ட் இது வந்து இதுவும் கிளே தான். இது வந்து 43 ரூபா வருது, நம்ம 60 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபிகோ யூஸ் அண்ட் த்ரோ பென்னு. இதோட எம்ஆர்பி வந்து 20 ரூபா, 20 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது வந்து கேம்லின் எக்ஸாம் காம்பஸ்ஸு. இது வந்து ஒரு பீஸ் வந்து பில்லிங் ரேட் வந்து 20 ரூபா வரும், நம்ம வந்து 25 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். இது நெக்ஸ்ட்டு அப்சரா பென்சிலு. ஃப்ளாட்டினமில் 5 பேக்கெட்டும் மேட் மேஜிக்கில் 5 பேக்கெட்டும் வாங்கினேன். ஸ்கியூப்பில் ஒரு 2 பீஸ் மட்டும் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் லவ் பெர்ஃப்யூமு. இதோட பில்லிங் ரேட் வந்து 90 ரூபா வரும், இதோட எம்ஆர்பி வந்து 165 ரூபா, நம்ம 150 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இது ஃபஸ்ட் லவ் தான். இது வந்து 63 ரூபா வரும் பில்லிங் ரேட்டு. இது வந்து 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். 115 ரூபா போட்டிருப்பாங்க, நம்ம 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு இது ஃபர்ஸ்ட் லவ்லியே பாடி ஸ்ப்ரே. இதோட பில்லிங் ரேட் வந்து 135 ரூபாய். இது நம்ம வந்து 200 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம். 225 ரூபாய் இதோட எம்ஆர்பி போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யார்லி. இதோட பில்லிங் ரேட் வந்து 140 ரூபாய். இதோட எம்ஆர்பி வந்து 250 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம 220 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஃபாகு மாஸ்டரு. இது வந்து பில்லிங் ரேட் வந்து 180 ரூபா வருது. நம்ம 250 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து 135 ரூபா வருது சாக்லேட்டு. இது வந்து நம்ம 200 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து சீப்பு. இது வந்து ஒரு பீஸ் வந்து 7 ரூபா வரும். நம்ம 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுவும் சீப்பு. இது நமக்கு வந்து பில்லிங் ரேட் வந்து 3 ரூபாய்க்கு வரும். நம்ம வந்து 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் பலூன் பேக்கெட்டு. இதுக்கெல்லாம் நான் இன்னும் பில்லிங் ரேட்டே பார்க்கல. அதனால் இது வந்து 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். பில்லிங் ரேட் என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு இது வந்து 20 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும் நாங்கள் பெரிய பலூனு. ஆனால் இதுக்கு இன்னும் நான் பில்லிங் ரேட்டெல்லாம் பார்க்கல. இன்னும் தான் பார்க்கணும். நான் அப்புறம் டைம் ஆகுதுன்னு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஸ்கேலு, லாங் சைஸ் ஸ்கேலு. இதில் வந்து டோம்ஸ் தான் இப்போ ஜாஸ்தி பசங்க கேட்குறாங்க. அதனால் டோம்ஸில் ஒரு 3, கேம்லினில் ஒரு பாக்ஸ் வாங்கினேன். ஏன்னா இது இப்போ எக்ஸாம் டைமு. அதனால் இதெல்லாம் ஜாஸ்தி வச்சுருக்கணுங்கிறதுக்காக 4 பேக்கெட் வாங்கினேன். இது வந்து 5 ரூபா ஸ்கேலு. இதில் ஒரு 3 பேக்கெட் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இது வந்து செல்லோ டேப்பு. இது ஒரு பீஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு பீஸ் 7 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பெலிக்கானு. அதை எல்லாமே எக்ஸாம் டைம் இப்போ 12th எக்ஸாமில் வரப்போகுது. அப்போ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் இருக்கணுங்கிறதுக்காக பெலிக்கான் ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் இருக்குது. இருந்தாலும் மறுபடியும் ஒரு 2 பாக்ஸ் போட்டுட்டு வந்தேன். நமக்கு அவசரத்தில் போய் வாங்கிருக்க முடியாது அதனால். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் டிப் பென்சிலு. இதுலேயும் ஒன்று வாங்கினேன். ஆல்ரெடி 2 பாக்ஸ் இருக்குது ஸ்டாக்கு. சரி எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு 2 பாக்ஸ் வாங்கினேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஜாமெட்ரி பாக்ஸு. இதுக்கெல்லாம் நான் இன்னுமே ரேட்டு தான் என்ன தான் பார்க்கணும். இன்னும் நான் எம்ஆர்பியும் பார்க்கல, இதுக்கான பில்லிங் ரேட்டையும் பார்க்கல. அங்கே கடையில் பார்த்து நான் பாட்டுக்கு எடுத்து போட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ரௌன் ஷீட் ரோலு. இதோட பில்லிங் ரேட் வந்து 36 ரூபா ஆகுது. நம்ம வந்து 50 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது வந்து இதோட பில்லிங் ரேட் வந்து 18 ரூபா ஆகுது. நம்ம 25 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது ஃபெவிக்விக். இதில் ஒரு 5 அட்டை வாங்கினேன். இது தெரியும் உங்களுக்கே பில்லிங் ரேட்டு நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். 40 ரூபா வரும். நம்ம 50 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். இதெல்லாம் ஸ்டிக் பென்னு. இதில் ஒரு 3 கலர் தேவைப்பட்டதுன்னு 3 கலர் வாங்கினேன். 75 ரூபா சம்திங் அந்த ரேட்டுக்கு வரும். 7 ரூபா ரேட் வரும். நம்ம 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதெல்லாமே கேட்ரேஜ் பென்னு. எம்ஆர்பி 50 ரூபாயோடது. இதெல்லாம் பில்லிங் ரேட் வந்து 36 ரூபா. இதெல்லாம் நிறைய டைம் நான் உங்களுக்கு வீடியோவில் ரேட்டு சொல்லிட்டேன். கலர் இரேசர். இது ஒரு பேக்கெட்டில் வந்து 100 பீஸ் இருக்கும். பில்லிங் ரேட் வந்து 80 ரூபா. நீங்கள் ஒரு பீஸ் 1 ரூபாய்க்கு விற்கலாம், 2 ரூபாய்க்கு விற்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து 5 ரூபா ஃபெவிகாலு. இதில் ஒரு சரம் வாங்கினேன். நெக்ஸ்ட் இதெல்லாமே 10 ரூபா பால் பாயிண்ட் பென்னு, ஜெல் பென்னு. இதில் ஒரு 5 அட்டை வாங்கினேன் மொத்தமாக. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பீஸ் 7 ரூபா ரேட்டு வரும். நீங்கள் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு 5 அட்டை போட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து இந்த ஸ்டீல் கிளிப்பு செட்டு. இது கடைக்கு தொங்க விட்றதுக்காக தான் வாங்கினேன். இது வந்து இதோட ரேட் வந்து 275 ரூபா போட்டிருக்குறாங்க. இதில் என்னதான் ஏதாவது தொங்க விடலாமான்னுங்கிற ஒரு ஐடியாவில் பார்த்து எடுத்து போட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு இது வந்து எக்ஸாம் பேடு, நார்மல் டிசைன் இல்லாத எக்ஸாம் பேடு. இது வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து 40 ரூபா வருது. 60 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். இதுவும் அப்படி தான். இது டிசைன் உள்ளது. இதுவும் 40 ரூபா தான் வருது. இது ஹெவியாக இருக்குது, இது ஹெவி கம்மியாக இருக்குது. ஆனால் பில்லிங் ரேட் ரெண்டுமே ஒரு பீஸ் 40 ரூபா தான். நம்ம 60 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டிலு, 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில். இதில் கொஞ்சம் வாங்கினேன். இது இன்னும் நான் பில்லிங் ரேட் பார்க்கல. நெக்ஸ்ட்டு இது வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு. இது வந்து 30 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். ரேட் 22 ரூபா இந்த ரேஞ்சுக்கு வரும். அதுக்கு இன்னும் நான் பில்லிங் ரேட் பார்க்கல. நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ரௌன் சீட்டு, தனியாக சிங்கிள் சீட்டு. இது ஒரு சீட் வந்து நம்மளுக்கு வந்து 4 ரூபா வரும். நம்ம வந்து 5 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். மைசாப் சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.